ஹாய் ஹலோ வி ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷூட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய திஸ் இஸ் த ஸ்டுடியோ. இறைவனின் அருளை பெற்ற இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மனிதனின் சிறப்பான கண்டுபிடிப்பு சினிமா. சாதாரண மனிதனை சரித்திர நாயகனாக்கும் சக்தி சினிமாவுக்கு மட்டுமே உண்டு. மனவழிகளை பிரதிபலிக்கும் மகத்தான சினிமா எப்போதும் வருவதில்லை. உரிமை குரல் கொடுக்கும் உன்னதமான படைப்புகள் உங்கள் உள்ளங்களை உருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க படைப்புகள் அரிதாகவே இருக்கின்றன. குறிஞ்சி மலர்களை போல பராசக்தியில் துவங்கிய அந்த பயணம் இன்று காடு வெட்டி வரை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்று குறிஞ்சியாய் மலர்கிறது சூர்யா சுப்பிரமணியன் இயக்கத்தில் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய டைட்டிலா? இது உங்களுக்கே நியாயமா என மீடியா கேட்பது எங்களுக்கு கேட்கிறது. அதனால் இயக்குனர் மீடியாவுக்காக டைட்டிலை மினிமைஸ் பண்ணியிருக்கார். தட் இஸ் நீட். என் ஃபார் நியாயம், இ ஃபார் எதுவும், இ ஃபார் எங்களுக்கு, டி ஃபார் தெரியாது. அடுத்தது ஹீரோ ஹீரோயின் யாருப்பா அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேக்குது. அதெல்லாம் இப்போ சஸ்பென்ஸ். ஆடியோ லான்ச்ல தான் தெரிவிக்கப்படும். அது வரைக்கும் எல்லா சஸ்பென்ஸ். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இத்திரைப்படத்தின் பூஜை விழாவிற்கு படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களையும், தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களையும், தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களையும், கில்ட் தலைவர் ஜாக்வா தங்கம் அவர்களையும், சங்க தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் மற்றும் PRO யூனியன் தலைவருமான விஜயமுரளி அவர்களையும் படக்குழுவினர் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இயக்குனர் தயாரிப்பாளர் கர்னல் மாரியப்பன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் சால்வை அணிவிக்கிறார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் அவர்கள் ஆர் வி உதயகுமார் இயக்குனர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் அவர் கே ராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மற்றும் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்கள் கே ராஜன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். இயக்குனர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். வந்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்க பொருளாளர் பேரரசு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக தமிழ் திரைப்பட விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை மேடையில் பேச அன்புடன் அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மிக அற்புதமாக சமுதாய சிந்தனைகளோடு படத்தையும் வாழ்த்திய என் அருமை சகோதரர் பேரரசு அவர்களே, நம்முடைய மருத்துவர் மிகச் சிறப்பாக பேசினார். அவரும் பட தயாரிப்பாளர். மற்ற சகோதரர்களும் வாழ்த்தி பேசினார்கள். இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. நீ வெற்றி பெற வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இயக்குனர் தயாரிப்பாளர் கர்ணன் மாரியப்பன் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக கால்வெட்டு இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இசையமைப்பாளர் இளவரசு மலேசியா அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இப்படத்தின் இயக்குனர் சூர்யா சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். சைலண்டா கூப்பிட்டாங்க. ஏன்னா நியாயம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உண்மையில சொன்னா எனக்கே நியாயம் எதுவும் தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டேஜில் இருக்க எங்க சார் ராஜன் சார், நானும் ஒன்றாவது சார் ஒன்றாவது அவர் வந்து நம்ம ஒரு மாதிரி எத்தனை ஒரு படம் பண்ணாங்க. அதை நான் அவங்க அஷ்டநாட்டை வாழ்த்து கேட்க போயிருந்தேன். சூர்யா படம் ஆகும்போது கண்டிப்பாக நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சூழ்நிலையில அது பண்ண முடியாத சூழ்நிலை. அவர் பண்ணிட்டாரு. பட் நான் ஒரு படம் கமிட் ஆகிருக்கேன். ஸோ அவரை நான் கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பிரசாத் லேப் ஏன் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால், நான் அஷ்டநாட்டா ஆகணும்னு சொல்லிட்டு வந்தப்போ பிரசாத் லேப் வாசலில் உட்காந்து ஃபர்ஸ்ட் இடம் தான். ஸோ அதே இடத்துல நான் இன்னைக்கு வந்து சேர்ந்து எனக்கு பேசுகிறேன். அது என்னோட வாய்ஸ். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் செல்வி திவ்யா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக இசையமைப்பாளர் ஜெயமுரசு அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். இந்த படத்தின் முக்கிய கதாபாத்திரமாக நடிக்கும் சிவபிரசாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னோட பேர் சிவபிரசாத். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரேன். நீட், அதாவது நியாயம் எங்களுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது. இந்த படத்தில் நடிக்கிற வாய்ப்பு இருந்த இயக்குனர் சூர்யா சுந்தரம் சார் அவர்களுக்கும் அண்ட் ஒளிப்பதிவாளர் கல்யாண சுந்தரம் சார் அவர்களுக்கும் அண்ட் சாய் சீலருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த படத்தின் நடன இயக்குனர் ஷாமனா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இங்கே வந்து அனைவருக்கும் என் வணக்கம். என் பேர் ஷாந்தா, நடன இயக்குனர். இந்த படம் பேசும்போது மாஸ்டர் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது சாங் கேட்கலாமா கேட்கும்போது, சாங் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு தான் சாங் போட்டு காய்ப்போம் உங்களுக்கு, அது வரைக்கும் சஸ்பென்ஸ் சொல்லிட்டாங்க சார். அதனால் படம் நல்லா வரணும்னு நான் வெளியே தகவல் விட்டேன்.
ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்னைக்கு நம்ம யார் பார்த்துருக்கோம்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருந்தோம். அதில் இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்ஸ். எங்களோட மூவி வரப்போது நம்ம எல்லாம் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் us. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, படத்தை ஹிட் ஆகிடுங்க. அது நன்றி. திவ்யா கிருஷ்ணன் மாமா. ஸோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் கூட பண்ணலாம். நான் பார்த்துருக்கேன். நம்மளுடைய ஹோஸ்டிங் முடிஞ்ச உடனே அங்கே இருந்த எல்லாருக்கூடையுமே வந்து கொஞ்சம் கலகலகலன்னு பேசி சிரிச்சுட்டு ஸோ நம்மளுடைய பர்ஃபார்ம் பற்றி கேட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஹோஸ்டிங் எதனா இருந்தாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பை பை. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.